அவுஸ்பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த மாணவர்களே, பரீட்சை திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட இறுதியாக நடைபெற்ற இஸ்லாமிய நாகரிக பாடத்தினுடைய MCQ வினா பத்திரத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பல்தேர்வு வினாப்பத்திரங்களை பார்ப்பதினூடாக நீங்கள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது போன்ற ஒரு வினாப்பத்திரம் தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வருகின்ற பரீட்சையிலே வரும். எனவே இதிலே வந்த வினாக்கள் வராமல் இது போன்ற வினாக்கள் வரும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் கைநூலுக்கேற்ப இவ்வினாக்கள் அமைய பெற்றுள்ளதோடு இவ்வினாக்களுடைய அனுபவங்களை பெற்று நீங்கள் சரியாக பயிற்சி பெறுவதனூடாக உங்களுக்கு இந்த பல்தேர்வு வினா 50-லே 50ஐயும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பயிற்சியை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு சித்தி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எனவே அந்த வகையிலே தான் நாங்கள் இப்போது முதல் வினாவில் இருந்து பார்ப்போம். இங்கே அறிவுறுத்தல்கள் காணப்படுகின்றன, அதனை நீங்கள் வாசித்து கொள்ள வேண்டும். இங்கே எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக. விடைத்தாளில் தரப்பட்டுள்ள இடத்தில் உமது சுட்டெண்ணை எழுதுக. விடைத்தாளில் மறுபக்கத்தில் தரப்பட்ட அறிவித்தலும் கவனமாக வாசித்து பின்பற்றுக. இதற்காக உங்களுக்கு நேரமும் தரப்படும். அதே நேரம் முதலாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். இஸ்லாமிய நாகரிகத்தின் சிறப்பம்சங்களுள் வசத்தியா எனப்படுவது. எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய நாகரிகத்தில சிறப்பம்சங்களாக உலகமயமானது, ஆலமியா, பூரணத்துவம் மிக்கது, பூரணத்துவம் என்று வரப்போ ஷுமூலியா, அதே போன்று நடுநிலைமையானது என்பது தான் வசத்தியா. அடுத்தது கலப்படமற்றது, யதார்த்த பூர்வமானது, அல்வாக்கியா. இது போன்ற பண்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வினாவுக்கான சரியான விடை வசத்தியா, நடுநிலைமையானது. இஸ்லாமிய நாகரீகம் ஒரு நடுநிலைமை போக்கை காணக்கூடியதாக எங்களுடைய முஸ்லிம் சமூகம், இஸ்லாமிய உம்மத்தன் வசத்தா, ஒரு நடுநிலைமை சமூகம். உம்மத்தம் வசத்தா என்றால் நடுநிலைமை சமூகம். எனவே அந்த வகையிலே இஸ்லாமிய நாகரிகம் வசத்தியா, நடுநிலைமையானது என்ற கருத்தை இந்த இடத்திலே விடை, மூணாவது விடை. அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது வினாவை பார்ப்போம். நாகரிகம் என்பது ஒரு இனத்தின் அல்லது வகுப்பினரின் பண்புகளை குறிக்கும் என்ற கருத்தை முன்வைத்தவர். இந்த எங்களுக்கு தெரியும், கலாநிதி அமீர் ஹசன் சித்திகி அவர்தான் இந்த கருத்தை குறிப்பிடுகின்றார். அமீர் ஹசன் சித்திகி ரஹ்மத்துல்லாஹ் ஆவார் என்பது அந்த விடை தான் சரியான விடை. அவர் குறிப்பிடும் போது குறிப்பிடுகிறார், மேலும் கண்களுக்கு புலப்படக்கூடிய சட பொருட்களின் அபிவிருத்தியும் பொது வாழ்வின் முன்னேற்றத்தையும் குறிக்கின்றது என்று. எனவே அந்த வகையிலே நாகரிகம் என்பது ஒரு இனத்தின் அல்லது வகுப்பினரின் பண்புகளை குறிக்கும். எனவே அமீர் ஹசன் சித்திகி ரஹ்மத்துல்லாஹ் ஆவார் என்பது தான் சரியான விடை. முதலாவது விடை தான் சரியான விடை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லா, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லா, இமாம் முஹம்மது அப்துஹு ரஹ்மத்துல்லா, இப்னு கல்துன் ரஹ்மத்துல்லா, இவ்வாறு பல விடை தரப்பட்டாலும் சரியான விடை முதலாவது விடை. மூன்றாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை, அதன் வரலாற்று பின்னணி ஆகிய விடயங்களை விளக்கும் கலை. எங்களுக்கு தெரியும், இல்ம் என்றால் அறிவு. இங்கே இல்முல் ஹதீஸ், இல்மு தஸவுஃப், இல்முல் ஹதீஸ் ஹதீஸுடைய அறிவு, உலூமுல் ஹதீஸ் என்று இல்முடைய பன்மை புளூரலாக ஜம்மு உலூம். எனவே உலூமுல் ஹதீஸ் என்று பார்க்கிறோம். உலூமுல் குர்ஆனுடைய அறிவுகள் என்று பார்ப்போம். அந்த வகையிலே இல்முல் ஹதீஸ் என்றால் ஹதீஸுடைய அறிவு, இல்மு தஸவுஃப் என்றால் சூஃபித்துவத்தினுடைய அறிவு, இல்முல் மீராஸ் என்றால் வாரிசுரிமையுடைய அறிவு, இல்முல் அகீதா என்றால் அகீதா நம்பிக்கை கோட்பாடுடைய அறிவு, இல்மு தப்சீர் என்றால் தப்சீர் துறை, குர்ஆன் விளக்க உரைக்கான அறிவு. எனவே இங்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை, அதன் வரலாற்று பின்னணி ஆகிய விடயங்களை விளக்கும் கலை இல்மு தப்சீர். எனவே மூன்றாவது விடை பொருத்தமான விடை நான்காவது. மூன்றாவது விடை வினாவுக்கான பொருத்தமான விடை நான்காவது விடை இல்மு தப்சீர். அடுத்ததாக நான்காவது வினாவை பார்ப்போம். ஜாஹிலிய கால நகர நிர்மாணத்தின் போது அரேபியர் தம் ஒவ்வொரு கோத்திரத்திற்காகவும் ஒதுக்கி கொண்ட நிலப்பகுதி. ஜாஹிலிய காலம் நாங்கள்
இஸ்லாமிய நாகரிக பாடத்திலே படிக்கக்கூடிய இந்த பகுதியிலே சில ஜாகிலிய காலத்தில் பாவிக்கப்பட்ட சில சொற்பிரயோகங்கள் இங்கு காணப்படுகின்றன. இங்கு வினா ஜாகிலிய கால நகர நிர்மாணத்தின் போது அரேபியர் தம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் என்று ஒதுக்கி கொண்ட நிலப்பகுதி கதியா என்பது தான் சரியான விடை. கதியா 4வது வினாவுக்கான விடை 5வது விடை கதியா. 4வதுக்கு 5வது. இங்கே கபீலா என்றால் கோத்திரம், அசபா அசபியா என்று வருவது கோத்திர வேரி, ஹைமா ஹைமத்துன் என்றால் கூடாரத்துக்கு சொல்வது, மஜன்னா என்றால் சந்தை. எனவே இந்த இடத்திலே ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட இடம் கதியா. எனவே 4வது வினாவுக்கு விடை 5வது விடை கதியா. ரைட். 5வது வினா மனித இனத்தின் எல்லா செயற்பாட்டுகளுக்கும் உரிய அறம் சார்ந்த அடிப்படையே சமயமாகும் என்ற கருத்தை முன்வைத்தவர் அரிஸ்டாட்டில், காந்தியடிகள், சிஸ்ரோ, கன்பூசியஸ், பிளேட்டோ. இந்த இடத்திலே சரியான விடை காந்தி அடிகள், மகாத்மா காந்தி. எனவே 5வது வினாவுக்கான விடை 2வது விடை. அடுத்ததாக 6வது வினாவை நாங்கள் இப்போது பார்ப்போம். பின்வரும் விடயங்களை கருதுக. இங்கே ABCDE என்று சில கருத்துக்கள் போடப்பட்டு மேற்குறிப்பிடவற்றுள் சட்டவாக்கத்தின் போது அல் குர்ஆனிய வழிகாட்டலில் காணப்படும் சிறப்பம்சங்களை மாத்திரம் கொண்ட விடை தொகுதி. சட்டவாக்கத்தின் போது அல் குர்ஆனில் வழிகாட்டலில் காணப்படும் சிறப்பம்சங்கள். பொருத்தமான விடையை கண்டுபிடிக்கும் போது இங்கே நாங்கள் ஒவ்வொன்றாக வாசித்து பார்த்தால், முதலாவது இஜ்திஹாது இடமளிக்கின்றது, அது சரியான விடை. அதே போன்று மனித சிந்தனைக்கு முழுமையாக வாய்ப்பளிக்கின்றது, அந்த விடை பொருத்தமில்லை. சட்டங்களுக்கு கால நோக்கங்களை முன்வைக்கின்றது, ஒவ்வொரு சட்டங்களுக்கும் உரிய நோக்கங்களை, மகாசிதை முன்வைக்கின்றது, அது சரியான விடை. முன்னைய வேதங்கள் சட்டங்களை அங்கீகரிக்கின்றது, முன்னைய வேதங்களின் சட்டங்களை அங்கீகரிக்கின்றது. மாறும் மாறா விதிகளை கவனத்தில் கொள்கின்றது, மாறும் மாறா விதிகளை கவனத்தில் கொள்கின்றது என்பதும் சரியான விடை. இங்கே சிறப்பம்சங்கள், வழிகாட்டலில் காணப்படும் சிறப்பம்சங்கள் என்று குறிப்பிடும் போது ACE, முன்னைய வேதங்களின் சட்டங்களை அங்கீகரிப்பது ஒரு சிறப்பம்சம் அல்ல. A என்பதும் C என்பதும் E என்பதும். எனவே 6வது வினாவுக்கான விடை 4வது விடை ACE. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் ஒற்றை இரட்டை புள்ளிகளற்ற 7வது வினா. ஒற்றை இரட்டை புள்ளிகளற்ற நேர்கோடுகள், கோணங்கள் என்பவற்றை கொண்ட அரபு எழுத்து வடிவம். எங்களுக்கு தெரியும் இந்த இடத்திலே அரபு எழுத்து வடிவங்கள் காணப்படுகின்ற கூஃபி, அர்ரிகா, தௌகி, நஸ்தலிக், நஸ்கு. இங்கே ஒற்றை இரட்டை புள்ளிகளற்ற நேர்கோடுகள், கோணங்கள் என்பவற்றை கொண்ட அரபு எழுத்து வடிவம் என்பது கூஃபி. எங்களுக்கு கூஃபி வடிவத்தை பார்க்கும்போது அரபு எழுத்து வடிவங்கள்ல முதல்ல தோன்றியது தான் கூஃபி வடிவம். இது கட்டையானதும் அகலமானதுமான கோடுகளையும் நீண்ட விரிவுபடுத்தப்பட்ட கிடைக்கோடுகளையும் கொண்டதாகும், நேர்கோடுகளையும் கோணங்களையும் கொண்டதாகவும் காணப்படும். இவ்வகை எழுத்து வடிவம் உயிர் குறியீடுகள் ஒற்றை இரட்டை புள்ளிகள் அற்று வாசிப்பதற்கு சிரமமானதாக காணப்படும். இதுதான் கூஃபி வடிவம். உண்மையில இலகுவா வாசிக்கக்கூடியது நஸ்க். அடுத்தது சுலுஸ் என்பது எங்களுக்கு தெரியும், அட்டை முகப்பட்டைகளுக்கு வரையக்கூடிய, நல்ல அழகாக வரையக்கூடிய ஒரு முக்கோண வடிவில் காணக்கூடியதுதான் சுலுஸ். நஸ்க் என்பது நாங்க குர்ஆன்கள்ல வரக்கூடிய, அதிகமா வரக்கூடிய எழுத்து, வாசிக்க இலகுவானது, ஆனா வாசிக்க கஷ்டமான. இங்க பண்புகளை போட்டி ஒற்றை இரட்டை புள்ளிகளற்ற நேர்கோடுகள், கோணங்கள் என்பவற்றை கொண்ட அரபு எழுத்து வடிவம் என்றால் சரியான விடை கூஃபி. ரைட். 8வது வினாவை நாங்கள் பார்ப்போம். குசை இப்னு கிலாப், எங்களுக்கு தெரியும் ஜாகிலிய காலத்தில் இருந்த ஆரம்ப கால காபாவுடைய சாவி காணப்பட்டவர். குசை இப்னு கிலாப் என்பவர் தமது நிர்வாக பணிகளை நிறைவேற்றுவதற்காக அமைத்து கொண்ட சபை தாருன் நதுவா, எங்களுக்கு தெரியும். அப்ப முதலாவது விடை தாருல் ஹிக்மா, தாருல் ஈமான், தாருல் அர்கம், தாருல் நதுவா, தாருல் சலாம். பொருத்தமான விடை 8வதுக்கு 4வது விடை. அடுத்ததாக குர்ஆனோடு தொடர்பான ஒரு வினா, 9வது வினா. தர்தீபு நுசூல், தர்தீபு திலாவா எனும் பதங்கள் குறிப்பது முறையே. தர்தீபு நுசூல் இறங்கிய ஒழுங்கு, தர்தீபு திலாவா ஓதப்படும் ஒழுங்கு. அப்போது இங்கே பொருத்தமான விடை ஓதும் ஒழுங்கு, அருளப்பட்ட ஒழுங்கு. அது பில. நாங்க சரியான விடையை பார்க்கண்டா
அருளப்பட்ட ஒழுங்கு தர்த்தீபு நுசூல், ஓதும் ஒழுங்கு தர்த்தீபு திலாவா. 5வது விடை சரியான விடை. 9வது வினாவுக்கு 5வது விடை சரியான விடை. அடுத்ததாக அல் ஹாவி எனும் புகழ்பெற்ற மருத்துவ நூலின் ஆசிரியர். எங்களுக்கு தெரியும் மருத்துவ நூல்கள்ல நாங்க மருத்துவ துறைக்கு அப்பாசியர் ஆட்சி காலத்துல இஸ்லாமிய உலகில மருத்துவத்துக்கு பெரிய பங்களிப்பு செய்யப்பட்ட அந்த வகையில தான் அலி இப்னு சீனா, அடுத்தது நாங்க அபூபக்கர் ஜக்கரியா ராசி. அப்ப இந்த அடிப்படையில இந்த ஹாவி என்ற புத்தகத்தை மருத்துவ நூலை எழுதியவருடைய பெயர் அபூபக்கர் ஜக்கரியா ராசி. 10வதுக்கு விட 3வது விட. அலி இப்னு சீனா கிதாபு ஷிஃபா, கானூன் பித்திப் போன்ற நூல்கள் எழுதின. ஹாவி என்ற நூல் எழுதின அபூபக்கர் ஜக்கரியா ராசி. 10வதுக்கு 3வது விட. 11வது வினாவுக்கு பேராசிரியர் C.A. நல்லினோவினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பற்றி கூறப்பட்ட கருத்து. C.A. நல்லினோவினால் நபி அவர்கள் பற்றி கூறப்பட்ட கருத்து என்னன்ற வினா. இதற்கு பொருத்தமான விடை, அவர் ஏக காலத்தில் மார்க்கத்தையும் அரசையும் கட்டி எழுப்பினார். இதுதான் பொருத்தமான விடை. அவர் ஆன்மீகத்தை மட்டும் போதித்தார். அவர் அரசு ஒன்றினை உருவாக்குவதை இலக்காக கொண்டிருந்தார். அவர் வியாபார சமூகம் ஒன்றினை உருவாக்குவதை இலக்காக கொண்டிருந்தார். அவர் அடிமை விடுதலை போராட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கினார் என்று பல கருத்துக்கள், 5 கருத்து காணப்பட்டாலும் சரியான விட அவர் ஏக காலத்தில் மார்க்கத்தையும் அரசையும் கட்டி எழுப்பினார். எனவே 11வதுக்கு 2வது விடை. 12வதுக்கு மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்ற அல் குர்ஆன் வசனம் உணர்த்தும் சரியான கருத்து. சரியான கருத்து மத சுதந்திரத்தை அனுமதிக்கின்றது, மதச்சார்பற்ற போக்கிற்கு வழிவகுக்கின்றது, சமய நம்பிக்கைகள் மாறும் தன்மை கொண்டது என்பதாகும், பிற சமய நம்பிக்கையை பற்றி விவாதிக்க தூண்டுகின்றது, கால சூழலுக்கு ஏற்ப மார்க்கத்தை விட்டு கொடுக்க அனுமதிக்கின்றது. இவை பொருத்தமற்ற விடைகள். 1வது விடை தான் சரியான விடை. மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்ற அல் குர்ஆன் வசனம் உணர்த்தும் சரியான கருத்து மத சுதந்திரத்தை அனுமதிக்கின்றது என்பதாகும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் 13வது வினாவுக்கான விடையை. 13வது பின்வரும் விடயங்களை கருதுக. ABCDE என்று கருத்துக்கள் போடப்பட்டு மேற்குறிப்பிடப்பட்டுள் நபி ஸல்லல்லாஹு அவர்களது காலத்தில் அல் குர்ஆன் நூலுரு பெறாமைக்கு பிரதான காரணிகளாக கருதப்படும் விடயங்களை கொண்ட விடை தொகுதி. ஏன் நபி அவர்களுடைய காலத்தில் நூலுரு பெறவில்லை அல் குர்ஆன்? வஹி முற்று பெற்றிருக்காமை, அது சரியான விடை. ஹாஃபில்கள் குறைவாக காணப்பட்டமை, நாங்க இந்த ஒவ்வொரு விடையா இதுல பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் உயிருடன் வாழ்ந்தமை, தொகுப்பதற்கு அனுமதிக்கப்படாமை, தொகுப்பதற்கான வளங்கள் காணப்படாமை. இங்க பொருத்தமான விடை என்று வரும்போது எங்களுக்கு தெரியும் ஏ பொருத்தமான விடை. ஏ 13வதுக்கு நாங்க பார்க்க செல்ல ஏயும் சி வர நபி ஸல்லல்லாஹு அவர்கள் உயிருடன் வாழ்ந்தமை, டி தொகுப்பதற்கு அனுமதிக்கப்படாமை. அது தவிர உள்ள கருத்துக்கள் தொகுப்பதற்கான வளங்கள் காணப்படாமை, அதுவாறல்ல. ஹாஃபில்கள் குறைவாக காணப்பட்டமை, அதுவாறல்ல. எனவே ACD அதுதான் மிக பொருத்தமான விடை. எனவே 13வதுக்கு 3வது விடை பொருத்தமான விடையாகும். 14வதுக்கு இஜ்மா உஸ் சுகூத் என்பதன் மிகச் சரியான கருத்து. நாங்கள் சொல்ல மௌன இஜ்மா என்று குறிப்பிடுவோம். ஒரு சஹாபியானால் முதலாவது ஒரு சஹாபியினால் முன்வைக்கப்படும் கருத்து மறுக்கப்படுதலாகும். இல்லை இமாம்களின் ஒன்றுபட்ட கருத்துக்களாகும். இல்ல இஜ்மா சரீஹ் என்று சொல்லுவதுக்கு நாங்க ஏகோபித்து எல்லாரும் சொல்லு கருத்துக்கு ஒரு சஹாபியால் முன்வைக்கப்பட்ட கருத்து மக்களிடையே பிரபலம் அடைந்து எவ்வித எதிர்ப்பும் இல்லாதிருத்தலாகும். அதுதான் விட. இஜ்மா சுக்கூத் என்பது மிகச் சரியான விளக்கம். 3வது சமகால ஷரியத்துறை அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தாகவும் மக்களின் ஏகோபித்த முடியும் இல்லை. எனவே 14வதுக்கு வினாவுக்கான விடை 3வது விடை. நாங்கள் இப்போது 15வது வினாவை பார்ப்போம். 15வது வினா ஒரு அட்டவணையிலே போடப்பட்டு XY நிரலில் காணப்படக்கூடியதை நாங்க சரியாக பொருத்தி விடையை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே 15வது வினாவுக்கான விடையாக நாங்கள் பார்க்க வேண்டும். பத்தேபூர் சிக்ரி என்றது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆக்ரா பகுதிக்கு அண்மையில முகலா ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட ஒரு நகரம், அமைக்கப்பட்ட ஒரு நகரம். அப்ப இதுக்கு சம்பந்தப்படுக மன்னர் அக்பர் தான் சம்பந்தப்படுக. எனவே 1வது வீடு இதுல வரணும் டி. இப்ப எங்களுக்கு விட வந்துடுது. அப்ப 15வதுக்கு
4வது விடைத்தான் சரியா வரும். குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் உருவாக்கப்படுக குத்துபுத்தீன் ஐபக். பானத் சுவாத் அந்த அந்த விடயம், அந்த நாவல், அந்த கவிதை அமைப்பு காணப்படுவதற்கு சம்பந்தப்படுக கவிஞர் சுஹைல். டில்லி ஜாமியா மஸ்ஜித் காணப்படுக மன்னர் ஷாஜஹான். கஸ்ரு ஜஹப் எங்களுக்கு தெரியும் அப்பாசியர் கால கோட்டை. எனவே 4வது விடை. 15வது வினாவுக்கான விடை 4வது விடை. 16வது வினாவை பார்ப்போம் நாங்கள். 16வது வினாவுக்கு பொறுத்த மகாவம்சம். மகாவம்சம் என்று வரும்போது வில்லியம் கைகர் சம்பந்தப்படுக. வில்லியம் லுட்விக் கைகர் இவர் மகாவம்சத்தை ஆராய்ந்து மொழிபெயர்த்தவர். அப்ப அந்த காலத்துல இவர் சொல்ல கருத்து எதுண்டா, பண்டுகாப்பைய மன்னண்ட காலத்தில் அனுராதபுரத்துல யவனர்கள் என்று அரேபியர்கள் காணப்பட்ட அவங்க தான் யோனாஸ் என்று சொல்லப்படுக. இந்த விஷயங்கள் எல்லாம் பேசின மகாவம்சம் சம்பந்தப்பட்ட பொருத்தமான விட பி. அடுத்தது யவன என்று வர செல்ல எங்களுக்கு தெரியும் யோனாஸ். சந்தேச இலக்கியம் என்று வர செல்ல யொன்லிய. குருநாகல் இராசதானி அது 2ஆம் புவனே பாகு. பாவாதம் மலை அதுக்கு சம்பந்தப்பட எங்களுக்கு தெரியும் இப்னு பத்தூதா. எனவே 16வதுக்கு பொருத்தமான விடை 2வது விடை. அடுத்தது எங்களுக்கு பார்க்கிறோம் 17வதுலையும் பொருத்தப்படுத்த வேண்டும். 17வதுக்கு நாங்க இதுக்கு கஸ்னவி என்று வர செல்ல எங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தான். தூலோனி என்றா எகிப்து. முவைஹித் அப்ப இங்க சிற்றரசுகளை பற்றி தான் போட்டிருக்கு. தைலம். செல்ஜூக் என்ற குர்ஆசான். ஐயூபி என்று வரும்போது அது பக்தாத். எனவே அந்த வகையில 17வதுக்கு பொருத்தமான விடை 3வது விடை. 18வது கலிஃபா உமர் அலி அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? அது எல்லா இலகுவான ஒரு வினா. வலி. உமர் அலிட காலத்துல மாகாண ஆளுநருக்கு சொல்லுவ வலி என்று. நாயிப், காலி, இமாம், அமீர் என்றெல்லாம் இங்க தந்திருக்கு. எனவே 18வதுக்கு 1வது விடை. 19வது எகிப்திய நாகரிகத்துடன் தொடர்புபடும் நதியை குறிக்கும் விடை. இது மிக இலகுவான விடை. எகிப்து என்று வரும்போது நைல் நதி. அப்ப இந்த இடத்துல நாங்க 5வது விடை பொருத்தமான விடை. 20வது பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இங்கு கருத்துக்கள் காணப்பட்டு ABCD என்று அல் குர்ஆனிய வசனங்களை கொண்டு அல் குர்ஆன் வசனங்களை விளங்குதல், இஜ்திஹாதின் மூலம் விளங்குதல், சுன்னாவின் துணை கொண்டு விளங்குதல், மூத்த நபித்தோழர்கள் கேட்டறிவதன் மூலம் விளங்குதல். மேற்குறிப்பு மற்றும் நபித்தோழர்கள் அல் குர்ஆனை விளங்குவதற்கு கையான சரியான ஒழுங்குமுறையை கொண்ட விடை தொகுதியை தெரிவு செய்ய. அவ நபித்தோழர் சஹாபாக்கள் எப்படி அல் குர்ஆனை விளங்கின? அப்ப 1வது அல் குர்ஆன் வசனங்களை கொண்டு விளங்கின, 2வது சுன்னாவை கொண்டு விளங்கின, 3வது மூத்த நபித்தோழர்கள்ட்ட கேட்டறிந்து, 4வது தான் இஜ்திஹாத். எனவே ACDB 1வது விடை தான் பொருத்தமான விடை. 20வது வினாவுக்கு விடை 1ஆம் விடை. இப்ப நாம 21வது வினாவை பார்ப்போம். இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை குறிப்பிடும் நூல். இங்க 21 தொடக்க 25 வரைக்கும் சில சொற்கள் தந்தீங்க, A K வரைக்கும். அப்ப இதை நாங்க பொருத்தமான விடையை கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த நூல்கள் கேட்டீங்க. இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை குறிப்பிடும் நூல்கள் என்று வர செல்ல இன பாக்கியவங்களில் லேக்கம், காலித் பின் பக்காயா, மகா பராக்கிரம் பாகு, அந்தரங்கத்துறை, ஷேக் அப்துல் காதிர் ஆலிம், தாகூர், அடுத்தது வயம்பலங்காவே ராஜதானி, அபு உஸ்மான், 2ஆம் புவனே பாகு, ஃபுத்துஹுல் புல்தான், இப்னு பத்தூதா. அப்ப இங்கின நூல்கள் என்று வர செல்ல எங்களுக்கு தெரியும் பி. இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை குறிப்பிடும் நூல்கள் என்று வரும் போது எங்களுக்கு சரியான விடையை நாங்க பாக்குறோம்னா ஜியும் ஜேயும். வயம்பலங்காவே ராஜதானி என்ற விடையும், ஃபுத்துஹுல் பாசிரியர் பலாதூரிட ஃபுத்துஹுல் புல்தான், ஆசிரியர் பலாதூரிட ஃபுத்துஹுல் புல்தான், அது ஒரு நூல். இந்த 2 நூல் தான். எனவே அந்த வகையில GJ. அடுத்ததை பார்ப்போம். 22வது இலங்கை மன்னர்களின் ஆட்சியின் போது முஸ்லிம்கள் வகித்த பதவிகள். மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது எங்களுக்கு தெரியும் இங்க பொருத்தமான விட என்று வரசல்லே லேக்கமும்
அந்தரங்கத்துறை. அந்தரங்கத்துறைன்றது மேல் சபையில அங்க வகிப்பது அந்தரங்கத்துறை என்றது. அப்ப அந்த வகையில லேக்கமும் அந்தரங்கத்துறை என்றது தான் பொருத்தமான விட. எனவே அந்த அந்த விட வாரது ஏ வரணும். அடுத்தது டி, ஏ டி. அப்ப இலங்கை மன்னர்கள் ஆட்சி போது முஸ்லிம்கள் வாய்த்த முதலாவது விட. 22வதுக்கு முதலாவது. 23வதுக்கு ஆரம்பகால இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றுடன் தொடர்புபடும் அரேபியர். 2 அரேபியர்களோட பெயர்களை கேட்டீங்க. அப்ப எங்களுக்கு ஹாரூன் ரஷீது காலத்துல வந்த காலித் இப்னு பக்காயா, அப்ப பி வரும். அடுத்தது எங்களுக்கு தெரியும் இப்னு பதூதா. இப்னு பதூதா வந்து பாபா ஆதம் மலைக்கு போன அந்த எங்களுக்கு ஹிஸ்டரியில வர அந்த வரலாறும் எங்களுக்கு தெரியும். எனவே பி கே, ஆரம்பகால முஸ்லிம்களின் வரலாற்றுடன் தொடர்படும் அரேபியர் பி கே 2வது விட. 23வதுக்கு 2வது. ரைட். அடுத்ததாக 24வது மன்னர்களின் காலப்பகுதி வெளிநாட்டு உறவுகளில் பங்கெடுத்த முஸ்லிம் பிரதானிகள். மன்னர்ட காலத்துல அப்ப எங்களுக்கு முஸ்லிம் பிரதானிகள் 2 பேர் வெளிநாட்டு உறவுகள் சம்பந்தப்படுகிறதுல பங்களிப்பு செஞ்ச. அப்ப எங்களுக்கு தெரியும் எகிப்து தூதுகுழுக்கு சென்ற தலைவரா சென்ற தூதுகுழுக்கு தலைவர் அபு உஸ்மான். எனவே இதுல விட அபு உஸ்மான் இருக்குது. ரைட். அடுத்தது ஷேக் அப்துல் காதிர் ஆலிம், அவரும் இந்த இதுல பொருத்தமான விடைக்கு வர. எனவே அந்த வகையில நாங்க 24வது வினாவுக்கான விடை 4வது விடை தான் சரி. ஷேக் அப்துல் காதிர், அபு உஸ்மான், அவங்க 2 அவங்க தான் சம்பந்தப்படுது. ரைட். அடுத்ததாக உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு முஸ்லிம்களின் பங்களிப்பினை உரியவாறு பயன்படுத்தி கொண்ட மன்னர்கள். சரியான உற்பத்திகளை சரியா பயன்படுத்தி கொள்வது 2 மன்னர்கள் இங்க தந்திருக்கு. மகா பராக்கிரம பாகுவும் அடுத்தது 2ஆம் புவனே பாகு. அப்ப எங்களுக்கு தெரியும் சியும் ஐயும். அந்த வகையில உள்நாட்டு பொருள் சி ஐ 3வது விட. 25வதுக்கு 3வது விட. ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம் 26வது. பைத்துல் முக்கத்தஸ் அமைந்துள்ள பிரதேசத்தை மீட்டெடுக்க தளபதிகள் ஒருவர். ஆரம்ப காலத்துல உமர் அலி, அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் இந்த சலாஹுதீன் அய்யூபி பிற்பட்ட காலத்துல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா, அது பிறகு கடைசியா வரதான் பைத்துல் மக்திஸ கைப்பற்றி எங்களுக்கு பெற்றுத்தாரத்துக்கு போராடி பெற்றெடுத்தவர் தான் சலாஹுதீன் அய்யூபி. முகமது பின் காசிம், தாரிக் பின் ஜியாத், அஹமத் சிந்தில்லி, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். எனவே 26வதுக்கு பொருத்தமான விடை 5வது விடை. 27வது நாங்க பார்ப்போம். 27வதுக்கு முதலாவது எழுத வாசிக்க தெரியாதிருந்தமை ஏ. பி உரைநடை இலக்கியம் வளர்ச்சி அடைந்தமை. எழுத்து வழக்கும் எழுத்து சான்றுகளும் அரிதா இருந்தமை. அதிகமான கவிதை தொகுப்புகள் காணப்பட்டமை. எதுகை மோனையில் அமைந்த வசன நடை காணப்பட்டமை. மேற்குறிப்பிட்டவற்றுள் ஜாஹிலியா காலத்தில் கவிதை இலக்கியம் வளர்ச்சி அடைந்தமைக்கான காரணம். கவிதை இலக்கியம் ஏன் வளர்ச்சி அடைஞ்ச? அப்ப அதுக்கு பொருத்தமான விடயத்தை நாங்க இங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த வகையில எங்களுக்கு 27வதுக்கு சரியா பொருத்தமான விடையா எங்களுக்கு பார்க்கலும் 4வது விடை எழுத வாசிக்க தெரியாதிருந்தமை. அடுத்தது எழுத்து வழக்கும் எழுத்து சான்றுகளும் அரிதாக இருந்தமை. அதனால தான் கவிதை இலக்கியம் கூடுக. எதுகை மோனையில் அமைந்த வசன நடை காணப்பட்டமை. இங்கே பொருத்தமானது ஏசிஇ. அப்ப உரைநடை இலக்கியம் வளர்ச்சி அடைந்தமை அது பொருத்தம் இல்லை. அதிகமான கவிதை தொகுப்பு காணப்பட்ட பொருத்தம் இல்லை. எனவே அந்த வகையில் எங்களுக்கு 27வதுக்கு 4வது விடை. ரைட். அடுத்ததுக்கு வருவோம் நாங்க. மாதுரோயாவில் கண்டெடுக்கப்பட்ட 28வது உங்களுக்கு கைட்லையும் காணப்படும் இந்த இதே அமைப்புல கண்டெடுக்கப்பட்ட வெள்ள நீர் கட்டுப்பாட்டு வாசல். அப்ப இணை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அது பின்வரும் எப்படி எங்களுக்கு மிடில் ஈஸ்ட் பகுதி கிட்ட தான் வரலை. எகிப்து, மொசபத்தேமியா, வட அரேபியா. இந்த சிந்துன்றது இந்திய பகுதி. அப்ப சிந்து என்ற விட இங்க வரையல, எங்களுக்கு சீனாவும் வரையலாம். எனவே எகிப்து, மெசபத்தேமியா, வட அரேபியா அதான் விட. 28வதுக்கு 1வது விட. அடுத்தது நபிசல்லாஸ் அவர்களின் கடிதத்தை இலங்கை மன்னரிடம் ஒப்படைக்க வருகை தந்த தூதுவர். மிக இலகுவான ஒரு வினா. எங்களுக்கு தெரியும் வஹப் இப்னு அபி கப்சா. வஹப் இப்னு அபி கப்சார் அலி வந்து சீனாக்கு சென்ற வழியில இலங்கை வந்ததாக சொல்லப்படுது.
அதுதான் விடை. அப்ப அது 29வதுக்கு 4வது. 30வது வினாவுக்கான விடையை பார்ப்போம். இஸ்லாத்தின் முற்பட்ட அரேபியாவில் எழுத வாசிக்க தெரியாதவர்கள் அழைக்கப்பட்ட முறை எனக்கு தெரியும் உம்மியூன், இலகுவான் உண்டு. ஹர்பியூன், குத்தாபூன், முவஹிதூன், மஜூசியூன் இதெல்லாத்தையும் உண்டு. இந்த எங்களுக்கு தெரியும் மஜூசின்னா நெருப்பு வணங்கியல். இப்படி இதுக்கு ஆக லேசானது வினா இது. 30வதுக்கு 3வது உம்மியூன், எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு சொல்லுவேன். 31வது வினாவை பாருங்க. எக்ஸ் நிரலில் சில முஜத்திதுகளின் பெயர்களும் Y நிரலில் அவர்களுடன் தொடர்புபடும் விடயங்களும் ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ளன. அப்ப இது எக்ஸ் நிரலுக்கு ஏற்ப Y நிரலுடைய விடயங்களில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு செய்க. எனவே நாங்க இந்த வினாவுக்கு பொருத்தமான விடையை மௌலானா இல்யாஸ் ரஹமத்துல்லா தப்லீக் ஜமாத் உருவாக்கினவர், மௌலானா மௌதூதி ரஹமத்துல்லா ஜமாத் இஸ்லாத் உருவாக்கின. அதே நேரம் அவருடைய தஃபீமுல் குர்ஆன் அவருடைய கிரந்தமாக காணப்படுகிறது. எனவே இங்க இப்ப கண்டுபிடிக்கலுமைகளுக்கு 3வது விட சி, 2வது ஏ. இமாம் முகமது இப்னு அப்துல் வஹாப் எங்களுக்கு தெரியும் தௌஹீத் ஜமாத். அபுல் ஹசன் அலி நதுவி அவர் நதுவத்துல் உலமா. ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி, ஃபத்ஹுர் ரப்பானி. எனவே இங்க பொருத்தமான விடை 3வது. 31வதுக்கு 3வது விடை. 32வது XY ஆகிய நிரல்களில் சில தகவல்கள் தரப்பட்டுள்ளன. Y நிரலில் உள்ளவை எக்ஸ் நிரலில் உள்ளவற்றுடன் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்புபட்டவை, ஆனால் அவை ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. எக்ஸ் நிரலுக்கு ஏற்ப Y நிரல் விடயங்கள் ஒழுங்குபடுத்தி சரியான விடையை தெரிவு செய்ய. நாங்க முதல் பார்த்தது மாதிரியே தான். இஸ்னா அஷரியா ரெண்டொன்னே அது எங்களுக்கு டக்குன்னு தெரியும். தமது இஸ்னாண்டா இஸ்னா அஷரியா அப்ப 12, அஷரண்டா 10, இஸ்னாண்டா 2 வர. அப்ப இஸ்னா அஷரியாண்டா 12. தமது வழிகாட்டலுக்கா 12 இமாம்களை மாத்திரம் வரையறுத்து கொண்டவர்கள். அப்ப முதலாவதுக்கு வரணும் டி. இப்ப டில வரக்கூடிய விடண்டா 4வது விட. எங்களுக்கு வந்ததை பார்த்து கொண்டு போயிலும். அஸ்மார் ரிஜால் ஹதீஸ் அறிவிப்பாளர் அதன் தொடர் வரிசை என்பவற்றை விவரம். அதே போன்று இஜ்திஹாத் குல்லி எங்களுக்கு தெரியும் ஷரியாவின் சகல துறைகள் உள்ளடக்கி மேற்கொண்ட முடிவு. தக்லீத் கண்மூடித்தனமாக பின்பற்றுதல். அப்ப இங்க விடையா இருக்கும் மார்க்க விவகாரங்கள் ஆய்வின்றி பின்பற்றுதல். அந்நாசிஹ் வல் மன்சூஹ் அது எங்களுக்கு தெரியும் ஒரு வசனம் மற்றொரு வசனத்தை மாற்றும் நிலை. எனவே பொருத்தமான விடை DCBEA 4வது விடை. 33வது வினா தஜ்தீத் என்றால் மார்க்கத்தை புனர் நிர்மாணம் செய்தல். இந்த இடத்துல பொருத்தமான விடை எங்களுக்கு பார்க்கலும். சீர்குலைந்துள்ள ஒன்றை புனரமைத்தல் ஆகும். நடைமுறையில் உள்ள சட்டம் ஒன்றை அகற்றி புதியதொரு உருவாக்குவது. சன்மார்க்கத்தை மாற்றி அமைப்பதற்கு முயற்சிகள். மார்க்கத்தில் நூதனங்களை புகுத்துதல். கருத்து வேற்றுமைகளை தொற்று இல்ல, சீர்குலைந்துள்ள ஒன்றை புனரமைத்தல். எனவே 33க்கு 1வது விட. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தின் புல்லாங்குழல் ஒருவர் என வர்ணிக்கப்பட்ட சஹாபி எங்களுக்கு தெரியும் பிலால் ரலி, அபு மூசா அல் அஷ்அரி, ஸைத் இப்னு சாபித் ரலி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத். பொருத்தமான விட அபு மூசா அல் அஷ்அரி. அவருடைய ஓசைக ரசூலுல்லாஹ் பாராட்டினது. ரைட். அடுத்தது அவர் குர்ஆன் ஓதும் போது அந்த அதை கேட்டு ரசிச்சு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தான். 35வது எங்களுக்கு தெரியும் நாங்க 34வதுக்கு 2வது வீடுன்னு பார்த்தோம். 35வது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதப்பட்ட நூல்கள் மாத்திரம் அடங்கிய விடை தொகுதி. எங்களுக்கு இதுல பார்த்தா இதுல விட பொருத்தமான விடையை நாங்க இதுல தேடி பார்த்தா ஒவ்வொன்றா பார்க்கணும். நாங்க அந்த வகையில சகாஃபத்துல் ஃபலாசிஃபா முன்ஹித் மினல் தலால் இந்த 3வது விடத்தான் இமாம் கஸால் ரஹ்மத்துல்லாஹ் எழுதப்பட்ட நூல்களை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதி. மற்றதுகள் எல்லா இதுலையும் வேற கிதாபுல் உம்மன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். எனவே இதுல எல்லாத்துலயும் வேற வேறு விடைகள் வர 3வது விடத்தான் பொருத்தம். அடுத்தது அவருடைய இன்னொன்று வர இஹ்யா உலூமுத்தீன். ரைட். இந்த இடத்துல பொருத்தமான விட 35வதுக்கு 3வது விட. ரைட். 36வது முகலாய மன்னர் அக்பர் மார்க்கம் பற்றி கொண்டிருந்த பிழையான கருத்துக்கு எதிராக குரல் கொடுத்து இவரு தீனே இலாஹி உருவாக்கி இவருக்கண்டு சுஜூது செய்யறதுக்கு வச்சு இப்படி பல பிரச்சனைக்குரியவராக காணப்பட்ட இந்த முகலாய மன்னர் அக்பர் இவருக்கு எதிராக பாடுபட்டவர் தான் ஷேக் அகமது சிர்ஹிந்த். இவர் ஒரு முஜத்தித். எனவே 36வதுக்கு பொருத்தமான விடை 5வது. 19ஆம் நூற்றாண்டில் சமூகவியல் சிந்தனையை கருப்பொருளாக கொண்டு வெளிவந்த தஃப்சீர் நூல். அப்ப இதுக்கு பொருத்தமான விட தஃப்சீருல் மனார் ரஷித் ரிலா முகமது அப்துஹூட
தப்சீர் அல் மனார் தான். இவங்கெல்லாம் ரஷீதுல்லா முகமது அப்துஹு இஸ்லாமிய எழுச்சிக்காக அன்றைக்கு இஸ்லாமிய ஹிலாபத் வீழ்ச்சி உறாம பாதுகாப்பதற்காக பாடுபட்டவங்க. அவங்க தான் எழுதின அல் தப்சீர் அல் மனார எழுதின. ரைட். அப்ப மற்ற தப்சீர்கள் ஜலாலைன், பைலாவி, குர்துபி, ஆலூசி போன்ற மற்ற தப்சீர்கள் எல்லாம் காணப்பட்டாலும் இந்த தப்சீர் தான் இந்த இடத்துல 19ஆம் நூற்றாண்டில் சமூக சிந்தனை கருப்பொருளாக கொண்டு வெளிவந்த தப்சீர் நூல். எனவே 37வது 4வது விட. அடுத்தது நாங்க 38வது வினா பார்ப்போம். இஸ்லாமிய 38வது வினா. ரைட். இஸ்லாமிய உலகில் பிரபல்யம் வாய்ந்த அலெக்சாந்திரியா, ஜாமியா மில்லியா ஆகிய பல்கலைக்கழகங்கள் அமைந்துள்ள நாடுகள். அலெக்சாந்திரியா இருக்குது எகிப்து. அப்ப எங்களுக்கு தெரியும். அப்ப இங்க விட வந்துடு எங்களுக்கு எகிப்து இங்க 2 விடை. எகிப்து இந்தியா, எகிப்து துருக்கி. அடுத்தது பார்க்கலும் எங்களுக்கு ஜாமியா மில்லியான்றது இந்தியாடு. அப்ப முதலாவது விட 38வது முதலாவது விட. 39வது வணிக பயணங்களின் போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண கிடைத்த நட்பண்புகள். கதீஜா அம்மையாரிடம் எடுத்து கூறிய பணியாளர் மைசரா. அப்ப 39வது விட 2வது விட. அடுத்தது 40வது இப்னு கல்தூன் அவர்களால் எழுதப்பட்ட வரலாற்றுத்துறை நூல். இப்னு கல்தூன் வரலாற்றுத்துறை நூல் அல் முக்கத்திமா, தாரீக் திமிஷ்க், வேற புக்குகளோட பேர் போட்டிங்க, சீரவத் தாரீக், இமாம் தபரிட தாரீக் தபரி. இப்படி இந்த இடத்துல இப்னு கல்தூன் அறிஞர் இப்னு கல்தூன் அவர்களோட புத்தகம் அல் முக்கத்திமா. அடுத்து 41வது வினா. புவைஹி சிற்றரசு ஆட்சியாளர் அஹமத் புவைஹி என்பவருக்கு மொய்சுத் தௌலா எனும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டமைக்கான காரணம் என்னான்னு கேட்டீங்க. அப்ப துருக்கிய படையினை கட்டுப்படுத்தியமை ஆகும் என்பது தான் வீட. அப்ப 41வது 2வது வீட. 42வது வினா பாருங்க. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். உன்ன லிபாசுல்லகும் வான்தும் லிபாசுல்லகுன்ன என்று வரக்கூடிய குர்ஆன் ஆயத்து. இதுடைய கருத்து என்ன, இதுல புலப்படுத்திய அம்சம் என்னான்னு கேட்டீங்க. அப்ப இதை பார்க்கலும் எங்களுக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான ஆத்மார்ந்த உறவு, கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே வகையான ஆடை அணிதல், கணவன் மனைவி இருவருமாக மத தெரிவு சுதந்திரத்தில் வாழ்தல், கணவன் மனைவி இருவரும் இடையிலான ஆத்மார்ந்த உறவு, கணவன் மனைவி இருவருக்கும் சொத்தில் சம பங்குண்டு. எனவே இந்த இடத்துல கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான ஆத்மார்ந்த உறவு இந்த 4வது விடைத்தான் மிக பொருத்தமான விடை. ரைட். உமையா அரசு வீழ்ச்சியுற்ற போதும் அது மீளவும் தோற்றுவிக்கப்பட்ட பிரதேசம். உமையா ஆட்சி வீழ்ச்சியுற்றிருந்தாலும் ஸ்பெயின்ல உமையா ஆட்சி நடைபெற்ற. அப்பாசி ஆட்சி நடைபெறும் காலத்துல ஸ்பெயின்ல உமையா ஆட்சி முதலாம் அப்துல் ரஹ்மான் வைத்து ஆட்சி அங்க நடைமுறைப்படுத்தின. எனவே ஸ்பெயின். 43வது வினாவுக்கு 3வது விடை. விஜயபாகு மன்னனின் 44வது வினா. விஜயபாகு மன்னனின் அரச செயற்பாடுகளில் விசுவாசமாக செயற்பட்ட முஸ்லிம் பிரமுகர்களில் ஒருவர். அப்ப 44வது வினாவுக்கு எங்களுக்கு தெரியும் பெரிய தம்பி மரிக்கார் என்று. இதுவர் தான் இல்ல விசுவாசமா நடந்தவர் என்று வார. விஜயபாகு மன்னனின் அரசு செயற்பாடுகளில் விசுவாசமாக செயற்பட்ட முஸ்லிம் பிரமுகர்களில் ஒருவர். 44வது வினாவுக்கு 5வது விடை. 45வது போதை ஏற்படுத்தக்கூடியவை யாவும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டவைகளாம். இதன்படி தற்கால புழக்கத்தில் உள்ள உருமாற்றம் பெற்ற போதைப் பொருள் உற்பத்திகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டவைகளாகும். ஷரியாவின் இத்தீர்வு பின்வற்றுள் எவ்வகையை சார்ந்ததாகும். எங்களுக்கு தெரியும் கியாச 3 வகைகளாக பிரிக்கும் போது முசாவி என்றா நடுநிலைமை, கியாசல் அதுனா என்றா கீழுக்கு, கியா ஒரு அடிப்படைக்கும் கீழுக்கு போறது, கியா இஜ்மா முரக்கப், இஜ்மா சுக்கூத்தி, உர்ஃப் ஹாஸ் இதெல்லாம் காணப்படுது. இப்ப எங்களுக்கு அன்று பழச்சாரால மதுசாரம் செஞ்ச, இன்று தென்னம் அல்லது எங்களுக்கு வேறு வகையான மதுசாரங்கள் காணப்படுக. அப்ப அது எங்களுக்கு சமமா பார்க்கலும். ஆனா புதிய புதிய வகைகள் வரும்போது அது எங்களுக்கு அதுனா என்று தான் வர. கீழுக்கு புதிய ஒவ்வொரு வகையான ட்ரக்ஸ்கள் வந்து கொண்டிருக்கு நவீன காலத்துல. அப்ப அதுக்கு நாங்க பொருத்தமான விடை என்று வர செல்ல எங்களுக்கு பார்க்கலும் 2வது தான் கியாசுல் அதுனா. அடிப்படையில பழச்சாறு போதை ஊட்டினா ஹராம் என்பது போல நாங்க அசில் ஃபரு இல்ல தோக்கும் என்று அடிப்படையில பார்க்க செல்ல கீழுக்கு இன்னும் புதிய வகையை போதை ஊட்டக்கூடியது வாரண்டா அது கியாசுல் அதுனான்னு தான் வர. அவுலாண்டா மேலுக்கு போறது கியாஸ்ட.
தாய்க்கு சீ என்ற வார்த்தை கூட சொல்வது பாவம். எனவே அடிப்பது அது பெரிய பாவம். எனவே அது கியாஸ் அடிப்படையில் அவுளாண்டு பார்க்குது. முசாவின்னா சமநிலையில வருது. அதனால கீழுக்கு வர. எனவே இன்னைக்கு புதிய புதிய வகையில மதுசார வகைகள் வாரது என்று வரும் போது நாங்க கியாசுல் அதுனா. எனவே 45வதுக்கு 2வது விட. அடுத்ததாக நாங்க பார்ப்போம் 46 தொடக்கம் 50 வரை இந்த சரியானது பிழையானது சரியானது இந்த அடிப்படையில வரக்கூடிய வினாக்கள். உதாரணமா இதை கவனமா நாங்க வாசிச்சு விளங்கணும். இதுல 46வது வினாவை பாருங்க. தாபீன்கள் கால அறிஞர்கள் ஹதீஸ்களை ஒன்று திரட்டி பாதுகாக்கும் பணிக்கு பிரதான வழிமுறைகளை அறிமுகம் செய்தார்கள். அப்ப அது சரி இல்லையா? தாபீன்கள் செஞ்ச தாபீன்கள் காலத்தில் இன்னும் அது முன்னேறி போன. முஸ்னத் அஹமது எனும் ஹதீஸ் நூல் தாபீன்கள் காலத்தில் தொகுக்கப்பட்டதாகும். இல்ல தாபீன் காலத்துல. அப்ப எங்களுக்கு 3வது வீடு தான் சரியானது பிழையானது. அப்ப 46வதுக்கு 3வது வீடு. அடுத்தது 47வது பாருங்க. முத்தசிலாக்கள் பௌத்தறிவையும் தத்துவ ஞானத்தையும் அடிப்படையாக கொண்டு இறையியற் கோட்பாட்டை விளக்கியவர்கள் அவர். பௌத்தறிவு உண்மை, அது சரி. அடுத்தது பார்க்கையில் எங்களுக்கு உமையா ஆட்சியாளர் மாமூனின் காலத்தில், மாமூன் அப்பாசியர் ஆட்சியாளர். அப்ப அந்த இடத்துல அப்பாசி ஆட்சியாளர் என்று வரணும். எனவே சரி பிள்ளை அப்படின்னா 3வது விட 3வது. ரைட். இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம் 48வது. சித்தார்த்த எனும் சமஸ்கிருத வானியல் நூல் அல் பசாரி என்பவரால் அரபு மொழிக்கு மொழிபெயர்ப்பு. சரி அது. அதே நேரம் எங்களுக்கு அடுத்தது முகலாயர் ஆட்சியிலிருந்து இந்தியாவில் முஸ்லிம்கள் வானவியல் துறைக்கு பங்காற்ற. அதுவும் சரி. 1வது வீடு. ஒல்லாந்தர் இலங்கை முஸ்லிம்களுடன் முரண்பட்டு கொண்டிருந்தமையால் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்ள இந்தோனேசியாவிலிருந்து மலையர். அதுவும் சரி. மலையர்கள் என ஜாவா மக்களை மலையர்களை அழைத்து வந்தனர். போர்த்துகேசர் ஒல்லாந்தர் ஆகியோரால் புறக்கப்பட்ட இலங்கை முஸ்லிம்கள் கண்டிப்பான அதுவும் சரி. அப்ப 1வது வீடு. மறுள வாழ்வில் ஒவ்வொரு தனி மனிதனும் தனியாக விசாரிக்கப்படுவர். சரி. ஒவ்வொரு தனி மனிதனும் தன் இறைவன், ஆன்மா, குடும்பம் மற்றும் சமூக சார்ந்த விடயங்கள் பற்றி சரிய விளங்கப்படுத்துற. அப்ப 5வது வீடு. சரியானது சரியா இருப்பதுடன் 1ஆம் கூற்றை மேலும் விளக்குகின்றது. எனவே அன்பின் மாணவர்களே, இந்த நாங்க 50 வினாக்களையும் நாங்க அவசரமாக பார்த்தோம். இந்த வினாக்கள் உங்களுக்கு இதே மாதிரி வராவிட்டாலும் இது போன்ற அமைப்புல வரும். எனவே இந்த விடயங்கள்ல கடைசி வருஷ பாஸ் பேப்பர்கள் எல்லாம் அதிகம் படிங்க. எனவே அதனூடாக உங்களுக்கு MCQ குருவினாக்கள்ல 50ல 45க்கு மேல் எடுத்தா உங்களுக்கு பெரிய ஒரு புள்ளி எடுப்பதனூடாக உங்களுக்கு சித்தி பெறலாம். எனவே அந்த வகையில நாங்க இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.